ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் உள்ள இந்த மாயா, பூர்ணிமா இவங்களோட அலப்பறை கொஞ்சம் கூட கம்மியாகாது அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி கேமரா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனசில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிடுறது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து விக்ரமை பற்றியும் விக்ரமோட அந்த அவங்களோட தங்கச்சி பற்றியும் ரொம்ப மட்டமாக பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் எதனால இப்படி பேசுனாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா வந்து நேற்று விக்ரமோட தங்கச்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ மாயாவோட பேரண்ட் அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ மாயா அப்போ ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கே இல்லை, என்னை தயவுசெய்து வெளில கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் விக்ரமுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவெல்லாம் நல்ல பையனை அவனுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணி அவனை உள்ளே வச்சுருந்தேன். ஸோ என்னையவே பின்னாடி முதுகில் குத்துறாங்க. அப்போ அவங்க அக்காவும் கூட நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஸோ விக்ரமோட தங்கச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, நீ வந்து இந்த இடத்துல உட்காந்து இனிமேல் கேங்காக பேசாத, சும்மா யோசிக்காத, அது இதுன்னு பேசாத, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஸோ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே ஏமாத்துறாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் வந்து நீ கோல்ட் ஸ்டார் வாங்கினதில் வந்து மாயா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிற? இவனுக்கெலாம் எதுக்கு கோல்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்ட ஆளே அவங்க தான். பூர்ணிமா கூட பரவாயில்ல, மாயா வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலை, ரொம்ப மட்டமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கமல் சார் எபிசோட்லேயும் வந்து கமல் சார் கிளிஸ்டார்லேயே அந்த காக்ரோச் எப்படியாவது இந்த வாரம் அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி மாயா பேசினதையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இதை கேட்ட விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா விச்சு மேம்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னை ஏமாத்துறாங்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணனால நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து, இந்த மாதிரி இவங்களெல்லாம் உள்ளவே ஃபஸ்ட்டு விட்டுருக்கக்கூடாது, ஃப்ரீ ஸ்டார்ஸ்னால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், இவங்களாம் உள்ளே விட்டதே தப்பு, இவங்க வந்துட்டு இங்கே ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரம்லாம் இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இதெல்லாம் அவங்க தங்கச்சி சொன்ன அட்வைஸ்லாம் கேட்டு அவர் நல்லா ப்ளே பண்ணால் பரவாயில்ல, இந்த வாரம் வெளில போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மாயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கப்புலாம் தேவையா, அசிங்கம், அதே மாதிரி இந்த வாரம் வெளில போயிட்டாருன்னா அதை விட மொக்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க செஞ்ச எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் மாயாவும் பூர்ணிமாவும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவு விஷ்ணு பூர்ணிமாவோட சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போகாத, அவங்கள விட்டு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே இவங்கள வந்து கொஞ்சம் இதாக பார்க்குறனால இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம வெளியில் வேறு மாதிரி இதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்தனால நம்ம ஒன்று வெளில போயிடணும், இல்லை அவங்கள விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.